சாம்பாருக்கு சக்கரை தொட்டி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேங்க. நான் பாப்பாவை ஸ்கூல்ல விட போறப்ப எங்க ஏரியாவோட என்ட்ரன்ஸ்ல கார்னர்ல ஒரு காய்கறி கடை ஒன்று பார்த்திருக்கேங்க. ஆனா அந்த காய்கறி கடையில பெரும்பாலும் கூட்டம் இருந்து நான் பார்த்ததே கிடையாது. கடை ஃபுல்லா ஃப்ரேம்ல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த RGB கலர் லைட்ஸ் எல்லாமே போட்டு கலர் கலரா பயங்கரமா தூரத்துல இருந்து பார்த்தாலே ஈவினிங் டைம்ல எல்லாம் அந்த கடை இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்பயும் அவருக்கு சேல் நடக்கவே இல்லை. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு சைடு காய் இருந்த ட்ரேவை எல்லாத்தையுமே எடுத்து இந்த சைடு மாத்திட்டு அங்க காரு பைக்குக்கெல்லாம் ஏர் அடிக்கிற மிஷின் ஒன்று வாங்கி அதோட பம்பை கொண்டாந்து வெளியே தொங்க விட்டுட்டாருங்க. என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. இது என்னடா சக்கரை பொங்கலுக்கு வடகரி காம்போ மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாலும் கூட எங்கேயோ தூரமா போய் காத்தடிக்கிறதுக்கு நான் ரெகுலரா இனிமே இவர்கிட்டக்கே ஏர் ஃபில் பண்ணிக்கலாம் பைக்குக்கலாம் சொல்லிட்டு நானும் ரெகுலரா அங்கேதான் வந்து ஏர் ஃபில் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த ஏரியா விட்டு வெளியே போறவங்களும் சரி, அந்த ஏரியாக்குள்ள வரவங்களும் சரி, எல்லாருமே அவங்களோட பைக்குக்கோ காருக்கோ ஏர்லாம் ஃபில் பண்றாங்க. பட் காய்கறி இன்னும் பிசினஸ் ஆகவே இல்லை. இவ்வளவு நாள் யாருன்னா இவர் ஒரு பிசினஸ் உருப்படியா பண்ண மாட்டார் போட்டு முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்காருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நானு அன்னைக்கு அவர் எடுத்து வச்ச ஸ்டெப்ல பயங்கரமா பிரமிச்சு போயிட்டேன். காய்கறி எல்லாத்தையுமே பாக்கெட்ல 1 கிலோ 1/4 கிலோ 1/2 கிலோ இந்த மாதிரி அளந்து பாக்கெட்ல போட்டு கட்டி அந்த காய்கறிகள் இந்த டேபிள் மேலே வரிசையா அடிக்கிட்டாருங்க. ஒரு நாள் என்னோட பைக்குக்கு ஏர் ஃபில் பண்றதுக்காண்டி அந்த கடையில போய் நின்றுட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடியே ஒருத்தர் அந்த கடையில ஏர் ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஏர் ஃபில் பண்ணிட்டு இருக்க கேப்ல அந்த காய்கறி பேக்கேஜஸ் எல்லாம் பார்த்து அவரு தக்காளியை நசுக்கி பார்த்துவாங்க. உடனே அவங்க ஒய்ஃபுக்கு போனை போட்டு என்ன காய் வேணும் எத்தனை காய் வேணும்னு சொல்லிட்டு ஒரு 2 பேக்கேஜ் எடுத்துட்டு அவர் பாட்டு காசு கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாருங்க. The shopkeeper is not focused on what he has to sell. Instead, he has focused on solving the problem what the customer is struggling with. இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அது ஏரியாவோட என்ட்ரன்ஸ் அப்படிங்கறதுனால பைக்கை நிப்பாட்டிட்டு உள்ளுக்குள்ள போய் ஃப்ரீ மைண்டடா காய்கறிகளை எடுக்க முடியாது. ஏன்னா வளையிற இடத்துல அப்படிங்கறதுனால பஸ்ஸோ காரோ இல்ல ஏதாவது ஒரு வண்டிகளும் நின்னுச்சு அப்படின்னா அந்த இடத்துல டிராபிக் ஆகும், ஹார்ன் அடிப்பாங்க. அது மட்டும் கிடையாது, கார்னர் பிளேஸ் அப்படிங்கறதுனால பைக்கை நிப்பாட்டுறதுக்கான இடம் எங்க இருக்கு அப்படின்றதையும் தேடணும். தம்பி வணக்கம் தம்பி, நம்ம பைக்கா பைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்கணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படிங்கறதுனால யாரும் அங்க காய்கறி வாங்குறதுக்கு நிப்பாட்டல. இது காத்தடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு 2 நிமிஷம் வேலை, டக்குன்னு அடிச்சுட்டு அப்படியே போயிடலாம். அப்ப காத்தடிக்கிற நேரத்துல காய்கறிகள் விற்கணும் அப்படின்னா பேக் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துட்டா வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது அவரோட ஐடியா. இந்த ரெடி டு டேக் மெத்தட் தான் அவரோட ஸ்ட்ராட்டஜி. இதுவே அவருக்கு சக்சஸ்ஃபுல்லாவும் மாறிடுச்சு. ஸோ நாளைக்கு நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது திங்க் அபவுட் ஹவு டு சால்வ் சம் ஒன்ஸ் ப்ராப்ளம், நாட் ஹவு டு செல் தம் யுவர் ப்ராடக்ட்.